ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ப்ராசஸ் காஸ்டிங்கில் இல்லஸ்ட்ரேஷன் 24 பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு ஃபார்மேட் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டோன்னா இது ஈஸியாக நம்ம போட்டலாம் இந்த சம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராசஸ் 2ஓட இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் 1லேருந்து ப்ராசஸ் 2க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு, அதுக்கப்புறம் டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் மெட்டீரியல், ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபினிஷ்டு ஸ்டாக்னா ப்ராசஸ் 2ல் நம்ம இது எல்லாத்தையும் போட்டு ப்ராசஸ் பண்ணி ஃபினிஷ்டு ஸ்டாக் வரும் இல்லையா, ஸோ அதோட யூனிட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்துட்டு 400% ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல்னு சொல்லியிருக்காங்க, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டோட அமௌண்ட்டு. அண்ட் தென் நார்மல் லாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 20% ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ராப் வேல்யூ 5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கெயினா லாஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அக்கௌண்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும், ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் டெபிட் சைடு வந்துட்டு எதெல்லாம் அந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போடுறோமோ அதெல்லாம் டெபிட் பண்ணணும், எதெல்லாம் இந்த ப்ராசஸை விட்டு வெளில போகுதோ அதை க்ரெடிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 1லேருந்து ப்ராசஸ் 2க்கு வந்திருக்குல்ல அந்த யூனிட்ஸ் அண்ட் தென் அமௌண்ட்டை போட்டுக்கணும். அண்ட் தென் டைரக்ட் வேஜஸ்ஸு, டைரக்ட் மெட்டீரியல் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 400% ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல், அதாவது 3000ல் 400% வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 12,000 வந்துருச்சு. ஸோ டெபிட் சைடு எல்லாமே ஓவர். ஃபினிஷ்டு ஸ்டாக்குக்கு வந்துட்டு எவ்வளோ யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா 3240 யூனிட்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் லாஸ் வந்துட்டு யூனிட்ஸில் 20% சொல்லியிருக்காங்க. ஸோ 4000 யூனிட்ஸில் 20% வந்துட்டு 800 யூனிட்ஸு. ஸ்க்ராப் வேல்யூ நார்மல் லாஸை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஸ்க்ராப் வேல்யூவில் தான் நம்ம வேல்யூ பண்ணணும். ஸோ 800 × 5 வந்துட்டு நமக்கு 4000 கிடச்சிருச்சு. ஸோ டெபிட்டு கிடச்சிருச்சு, அந்த நார்மல் லாஸ் கிடச்சிருச்சு. ஸோ ரிமைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபினிஷ்டு ஸ்டாக்கு, அதுவும் நமக்கு யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபினிஷ்டு ஸ்டாக், ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் அக்கௌண்ட், அண்ட் தென் அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட், அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட், இது எல்லாமே வந்துட்டு நம்ம காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிச்சி தான் அந்த யூனிட்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ காஸ்ட் பெர் யூனிட்டோட ஃபார்முலா வந்துட்டு நமக்கு டோட்டல் டெபிட் மைனஸ் நார்மல் லாஸ் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் இன்புட் யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் லாஸ் யூனிட்ஸ், இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம ஈக்குவேட் பண்ணும்பொழுது இது எல்லாத்தோட வேல்யூ டோட்டலாக நம்மளுக்கு 26,000 மைனஸ் நார்மல் லாஸ் அமௌண்ட் வந்துட்டு 4,000 டிவைடட் பை இன்புட் யூனிட்ஸ் எவ்வளோ 4,000 மைனஸ் நார்மல் லாஸ் யூனிட் வந்துட்டு 800. ஸோ ஈக்குவேட் பண்ணும்பொழுது 6.875 வந்துட்டு நமக்கு கிடைக்கிது. ஓகேவா, இதுதான் நமக்கு காஸ்ட் பெர் யூனிட்டோட மதிப்பு. ஸோ இதை வச்சு தான் நம்ம அப்நார்மல் கெயின், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபினிஷ்டு ஸ்டாக் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபினிஷ்டு ஸ்டாக் வந்துட்டு யூனிட்ஸ் 3240 கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 3240 × 6.875 போட்டால் நமக்கு க்ரெடிட் சைடு வந்துட்டு எல்லாமே கிடச்சிருச்சு, க்ரெடிட் சைடு வேல்யூ. ஸோ நம்ம கொஷினில் வந்துட்டு 4000 யூனிட்ஸ் தான் இன்புட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பட் நம்மளுக்கு அவுட்புட் எவ்வளோ கிடச்சிருக்கு 3240 வந்துட்டு அவுட்புட் கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நார்மல் லாஸ் வந்து 800. ஸோ 4000ல் நார்மல் லாஸ் வந்து 800 நம்மளுக்கு போனால் பேலன்ஸ் எவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், அவுட்புட் 3200 தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு கிடச்சிருக்க அந்த ஃபினிஷ்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 3240 கிடச்சிருக்கு, விச் மீன்ஸ் 40 வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. அந்த 40 தான் இங்கே போடணும், நம்ம அப்நார்மல் கெயினில் போடணும். ஸோ 40 × 6.875 அப்நார்மல் கெயின், ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபினிஷ்டு ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு காஸ்ட் பெர் யூனிட்டில் தான் வேல்யூ பண்ணணும். ஸோ 40 × 6.875 போட்டால் 275 கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், ப்ராசஸ் அக்கௌண்ட் முடிஞ்சு. ஆனால் நமக்கு வந்துட்டு கெயின் ஆர் லாஸ் வந்துட்டு நம்ம காஸ்டிங் P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா, ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம புக்கில் வந்துட்டு அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட்டு பை ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஜஸ்ட்டு கிராஸ் என்ட்ரி. நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருப்போம், ஸோ அதோட கிராஸ் என்ட்ரி தான் இது. ஸோ அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட்டில் ப்ராசஸ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணுவோம், 40 யூனிட்ஸ் 275. இங்கே வந்துட்டு ஏன் ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் போட்டு 40 யூனிட்ஸ் 200 போட்டிருக்கோம் அப்படின்னா, இது வந்துட்டு நார்மல் லாஸ், அந்த வேல்யூ நார்மல் லாஸோட ஸ்க்ராப் வேல்யூ இருக்கு இல்லையா, அதோடு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 40 × 5 போட்டால் 200 வரும். ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கெயின் ஆகிருக்கு 75 வந்துட்டு கெயின் ஆகிருக்கு. இது வந்துட்டு நம்ம சிம்பிளாக நம்ம இப்படி போட்டுடலாம்,
ஆனால் வந்து அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் நமக்கு கான்செப்ஷுவலாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டு நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னா ஈஸி தான். நார்மல் லாஸ் வந்து நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவோம் இல்லையா, பை நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு. அதனால அந்த நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ப்ராசஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அப்படியே கிராஸ் என்ட்ரி தான். அதில் என்ன அமௌண்ட் போட்டிருக்கோமோ அதை அப்படியே இங்கே டெபிட்டில் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் லாஸை எப்போவுமே வந்துட்டு இமீடியட்டாக செல் பண்ணிடுவாங்க. அதான் வந்துட்டு பை பேங்க் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிமெண்ட் ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ் அப்போ சில வேஸ்டேஜ் இருக்கும். அதெல்லாம் அவங்க அப்படியே வந்துட்டு டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்துட்டு கம்மி விலையிலையோ இல்லை ஏதோ ஒரு விலையில் குட்டியாக இருக்கிற கடைக்கிட்ட விற்றுருவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நார்மல் லாஸை எப்போவுமே வந்துட்டு நம்ம செல் பண்ணிடுவோம். அதனால் பை பேங்க் அக்கௌண்ட்டு. சப்போஸ் அப்நார்மல் கெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்நார்மல் கெயின் ஆகும்போது மட்டும் நார்மல் லாஸ் குவான்டிட்டி மைனஸ் அப்நார்மல் கெயின் குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி மட்டும்தான் நம்ம வந்துட்டு விற்கணும் ஸ்க்ராப் வேல்யூவில். இது என்னென்னு நான் கொஞ்சம் கான்செப்டுவலாக சொல்கிறேன். 2 ப்ராசஸ் எடுத்துக்கும். இப்போ ப்ராசஸ் 1ல் வந்துட்டு இன்புட் 100 யூனிட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் நார்மல் லாஸ் 5%. ஸோ 100ல் 5% வந்துட்டு நம்ம 5 யூனிட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 100 மைனஸ் 5 எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துட்டு 95. அதாவது 100 யூனிட்ஸில் 5 வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகிரும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கையில் எவ்வளோ தான் வரப்போகுது, 95 தான் வந்துட்டு வரப்போகுது. அதே மாதிரி ஆக்சுவல் அவுட்புட்டு 95 கிடச்சிருச்சு. ஸோ இந்த கேஸில் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நார்மல் லாஸ் ஆன அந்த 5 யூனிட்ஸை நம்ம அப்படியே விற்றுறோம் ப்ராசஸ் 1ல். ப்ராசஸ் 2ல் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு 98 கிடைக்கிது. விச் மீன்ஸ் 95ஐ விட 3 வந்து இன்னும் கூட கிடைக்கிது. ஓகேவா? ஸோ நார்மல் லாஸ் இங்கே ஆகலை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 5 யூனிட்ஸ் வந்துட்டு லாஸ் ஆகும்னு நினச்சோம். ஆனால் நம்மளுக்கு 5 ஆகலை, 2 தான் வந்துட்டு லாஸ் ஆகியிருக்கு. அப்போ 3 யூனிட்ஸ் என்ன, அப்நார்மல் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 100ல் நமக்கு 5 போனால் 95. ஆனால் நமக்கு எவ்வளோ தான் லாஸ் ஆகியிருக்கு, ஒன்லி 2 யூனிட்ஸ் தான் நமக்கு லாஸ் ஆகியிருக்கு. 100ல் 2 யூனிட்ஸ் தான் நமக்கு லாஸ் ஆகியிருக்கு. 3 யூனிட்ஸ் வந்து என்ன ஆகியிருக்கு, அப்நார்மல் கெயின். 95லேருந்து 3 இது பண்ணால் நமக்கு 98. ஸோ 3 யூனிட்ஸ் வந்துட்டு அப்நார்மல் கெயின். அப்போ அந்த கேஸில் நீங்கள் வந்து சொல்ல முடியாது நான் 5 யூனிட்ஸையும் விற்பேன். ஸோ நம்மளுக்கு நார்மல் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண 5 யூனிட்டே நான் விற்றுருவேன்னா அது வந்துட்டு நம்ம ஒரு ஃபேராகவே இருக்காது. கரெக்டாக? ஸோ எவ்வளோ வந்து ஆக்சுவலாக லாஸ் ஆகியிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம விற்கணும். நார்மல் லாஸுங்கிறது எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற லாஸு. அதை மீறி நமக்கு கெயின் வந்துருச்சுன்னா அதை லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம விற்கணும். ஸோ நார்மல் லாஸ் இந்த கேஸில் வந்துட்டு 5 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எவ்வளோ தான் ஆகியிருக்கு, எவ்வளோ தான் வந்துட்டு லாஸ் ஆகியிருக்கு, வெறும் 2 யூனிட்ஸ் தான் லாஸ் ஆகியிருக்கு. அப்போ அந்த 2 யூனிட்ஸை மட்டும்தான் நம்ம விற்க முடியும். கான்செப்ட் வைஸ் நம்ம நார்மல் லாஸ் எவ்வளோ யூனிட் வந்துட்டு நமக்கு நார்மல் லாஸ் ஆகியிருக்கோ அதை தான் நம்ம விற்க முடியும். இந்த கேஸில் நம்ம 2 யூனிட்ஸை தான் விற்க முடியும். எப்படி 2 யூனிட்ஸ் வந்துருச்சு, நார்மல் லாஸ் வந்து 5 யூனிட் மைனஸ் அப்நார்மல் கெயின் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 3 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 5 மைனஸ் 3 இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம விற்க முடியும். ஸோ விற்க முடியும். ஸோ 2 யூனிட்ஸை நம்ம விற்க முடியும். பேலன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கெயின், ஸோ அதுதான் வந்துட்டு அப்நார்மல் கெயின். இது வந்து நம்ம இந்த சம்மில் நான் சொல்கிறேன் இது எப்படி போடுறதுன்னு. ஸோ நார்மல் லாஸ் அக்கௌண்ட் அப்படியே நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்துட்டு கிராஸ் என்ட்ரி போட்டுடணும். 2 ப்ராசஸ் அக்கௌண்ட் 4000 அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு நார்மல் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். பை விற்கும் பொழுது நம்ம எவ்வளோ தான் விற்கணும், நார்மல் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது 800 யூனிட்ஸ். ஆனால் நம்மளுக்கு அப்நார்மல் கெயின் குவான்டிட்டி எவ்வளோ, 40. ஸோ 800 மைனஸ் 40 வந்துட்டு 760 யூனிட்ஸ் தான் நம்ம ஸ்க்ராப் வேல்யூவில் விற்கலாம். ஸோ 760 × 5 வந்துட்டு 3800. பேலன்ஸாக இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் வந்துட்டு அப்நார்மல் கெயின். அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு, 200 அமௌண்ட் வந்திருக்கு. யூனிட்ஸ் வந்து 40. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இந்த அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். 2 ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுன்னு. ஆக்சுவலி வந்துட்டு இங்கே ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் வரக்கூடாது, 2 நார்மல் லாஸ் அக்கௌண்ட் தான் வரணும். ஜென்ரலாக எல்லா இன்ஸ்டியூட் மெட்டீரியல்லையுமே நார்மல் லாஸ் அக்கௌண்ட் தான் இருக்குது. நம்ம மெட்டீரியலில் தான் இப்படி இருக்குது. ஸோ நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டே நம்ம போடலாம் எக்ஸாமில். 2 நார்மல் லாஸ் அக்கௌண்ட் வந்துட்டு 40 யூனிட்ஸ் 200 அமௌண்ட்டு. பேலன்ஸாக இருக்கிற இந்த 75 தான் வந்துட்டு நம்மளோட காஸ்டிங் P&L அக்கௌண்ட். இது வந்துட்டு ஒரு கெயின். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இல்லஸ்ட்ரேஷன் 24.